பரியரும் பெருமாள் படம் மூலம் தமிழ் திரையுலகில் இயக்குநராக அறிமுகமானவர் மாரி செல்வராஜ். முதல் படத்திலேயே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய அவர் அடுத்ததாக தனுஷ் நடித்த கர்ணன், உதயநிதி ஸ்டாலினின் மாமன்னன் போன்ற படங்களை இயக்கினார். வரிசையாக 3 படங்களும் வெற்றி அடைந்ததை தொடர்ந்து அவர் இயக்கியுள்ள ஒரு சிறு பட்ஜெட் திரைப்படம் தான் வாழை. இப்படத்தை அவரின் மனைவி திவ்யா தயாரித்துள்ளார். இப்படத்தில் நிக்கிலா விமல், திவ்யா துரைசாமி, கலையரசன் ஆகியோர் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். இப்படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ளார். இயக்குனர் மாரி செல்வராஜின் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து வாழை திரைப்படம் உருவாக்கியுள்ளது. இப்படம் இன்று உலகமெங்கும் ரிலீஸ் ஆகியுள்ளது. இந்த படம் கடந்த 1999 ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த ஒரு துயர சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் எளிய கூலி வேலை செய்யும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் சிறுவன் சிவனைந்தன். அப்பாவை சிறு வயதிலேயே இழந்தவன். இவனது அம்மாவும் அக்காவும் லாரியில் அருகிலுள்ள ஊருக்கு சென்று வாழைத்தார்களை அறுத்து லாரியில் ஏற்றும் பணிகளை செய்து வருகிறார்கள். விடுமுறை நாட்களில் சிவனைந்தனும் இவனது நண்பன் சேகரும் கூட இப்பணிகளை செய்து வருகிறார்கள். ஒரு சனிக்கிழமை விடுமுறை நாளில் அம்மாவை ஏமாற்றிவிட்டு பள்ளிக்கு நடன ஒத்திகைக்கு சென்று விடுகிறான் சிவனைந்தன். அந்த சனிக்கிழமை நாளில் நடக்கும் துயரமான விஷயம்தான் வாழை. தூத்துக்குடியை சேர்ந்த புளியங்குளத்தில் தன் அம்மா மற்றும் அக்காவுடன் வசித்து வரும் சிறுவன் சிவனந்தன் படிப்பில் கெட்டிக்காரன். என்ன சீட்டைகள் செய்தாலும் ஊரெல்லாம் திரிந்தாலும் வகுப்பில் அவன்தான் முதல் மாணவன். ஆனால் வறுமையான குடும்பம். வாங்கிய கடனை அடைக்க வேண்டும் என்பதற்காக அம்மாவின் வற்புறுத்தலால் பள்ளி விடுமுறை நாட்களில் வாழைத்தாறு சுமக்க உடன் அழைத்து செல்லப்படுகிறான். 20 கிலோ எடையுள்ள தார்களை சிறுவன் சுமப்பதும் அதன் உடல் வலியால் அழுவதுமாக அந்த வாழ்க்கையை வாழ்பவர்களின் பாரம் கடத்தப்படுகிறது. வாழைத்தார் சுமப்பதில் இருந்து ஒரு நாள் விலக்கு கிடைத்தாலும் சிறுவர்களுக்கு மிகப்பெரிய விடுதலை கிடைத்தது போல் இருக்கிறது. ஒரு பக்கம் சிவனைந்தனின் ஏழ்மையும் வேறு வழி இல்லாமல் வாழைத்தார் பணியும், மறுபுறம் அவன் விரும்பும் பள்ளிக்கூடமும், அங்கு அவனை கவர்ந்த ஆசிரியை பூங்குடியும் ஆசிரியரின் பெயரை நோட்டில் எழுதி வைப்பதும், அவர் வகுப்பை கடந்து செல்லும் போதெல்லாம் கதாநாயகியை பார்ப்பது போல் வியப்பதுமாக இருக்கிறான். அவனை நெருங்கிய நண்பன் சேகருடன் சேர்ந்து பூங்கொடியை பார்த்து ரசிப்பது, பாடல் பாடுவது என பள்ளி காலத்தில் நமக்கு அப்படி இருந்த ஆசிரியர்கள் எல்லாரும் நினைவுக்கு வருகின்றனர். அதே ஊரில் வாழைத்தாறு சுமக்க செல்லும் தனி சம்பள உயர்வு கேட்டு தன் ஆட்களை திரட்டுகிறான். ஒரு கட்டத்தில் வேறு வழி இல்லாமல் முதலாளி ஒப்புக்கொள்கிறார். இந்த உயர்வை காரணம் காட்டி வேறு ஒரு வகையில் அந்த மக்களை பெரும் ஆபத்தில் சிக்க வைக்கிறார் முதலாளி. அது என்ன ஆபத்து? வாழைத்தாறு சுமப்பதில் இருந்து சிவனைந்தன் தப்பித்தானா என்கிற கதையாக உருவாக்கி இருக்கிறது வாழை. அழகான சிறார் பருவம் ஏழ்மையால் எப்படியெல்லாம் சிதைகிறது என்பதை உண்மை சம்பவத்துடன் இணைத்தே வாழை உருவாக்கப்பட்டிருக்கிறது. தான் சாட்சியாக இருந்த சம்பவத்தை அழுத்தமாகவே பதிவு செய்திருக்கிறார் மாரி செல்வராஜ். அழகான சுவையான வாழைப்பழத்திற்கு பின் அதற்காக உழைத்தவர்கள் என்னென்ன பாடுகளை பட்டார்கள் என்பதை பார்க்கும் போது உணர்ச்சிகள் பெருகுகின்றன. பசிக்கும் பஞ்சத்திற்கும் முன் என்ன நடந்தாலும் அவையெல்லாம் நம் கண்ணுக்கே தெரியாது. அப்படி ஒரு காட்சி இப்படத்தில் இருக்கிறது. அப்படத்தின் மிக சிறந்த காட்சியும் நம்மை உடைக்கும் காட்சியும் அதுதான். கருப்பு வெள்ளை காட்சியில் துவங்கும் திரைப்படம் இறுதியில் நம்மை உழுக்கும் காட்சிகளுடன் நிறைவடைகிறது. மீண்டும் மீண்டும் என் சினிமா, என் மக்கள் பட்ட வழிகளை பதிவு செய்வதுதான் என்பதில் மாரி செல்வராஜ் வைத்திருக்கும் உறுதி வாழையில் நன்றாகவே தெரிகிறது. நம்மை சோகப்படுத்தும் காட்சிகளுக்கு நடுவே சிரிக்கும் வைத்திருக்கிறார். முக்கியமாக சிவனைந்தனும் சேகரும் வாழைத்தார் சுமப்பதிலிருந்து பல பொய்களை சொல்லி தப்பிக்க முயற்சிக்கின்றனர். ரஜினி ரசிகனாக சிவனைந்தன் தன் காலில் முல்லை குத்தி ரத்தம் வர வைக்கிறான். நீ சேகர், நீயும் குத்திக்கடா, இதை வச்சு தார் சுமக்கிறதுல இருந்து தப்பிச்சிடலாம். கமல் ரசிகனான சேகர், நான் கமல் ரசிகன், ரத்தம் வராமலே வந்த மாதிரி நடிப்பேண்டா பைத்தியக்கார பையலே என்றபடி வீட்டுக்கு செல்கிறான். ஆனால் அங்கு போய் சொல்லி மாட்டிக்கொள்கிறான். உண்மையாகவே ரத்தம் வந்த சிவனைந்தன் அன்று தப்பித்து விடுகிறான். சேகர், நம்ம ஊர்ல ரஜினி படம் தான் ஓடுது, கமல் படம் எங்க ஓடுது என்கிறான். இருவருக்குமான காட்சிகள் பல இடங்களில் நமக்கு சிரிப்பை வரவழைக்கின்றன. சிவனைந்தனாக நடித்த பொன்வேல் மற்றும் சேகராக நடித்த ராகுல் இருவரும் சரியான தேர்வு. நன்றாகவே நடித்திருக்கின்றனர். இருவரும் வாழை தோட்டத்திற்குள் ஓடும் போது நாமே ஓடுவது போல் பங்களிப்பை செய்துள்ளனர். சிவனைந்தனின் அம்மாவாக நடித்தவர் கிளைமாக்ஸ் காட்சியில் அற்புதமான நடிப்பை வழங்கியிருக்கிறார். அக்காவான திவ்யா துரைசாமி காதல் காட்சிகளில் குடும்பத்தின் நிலையை கண்டு வருதும் இடங்களிலும் நல்ல நடிப்பையே கொடுத்திருக்கிறார். நடிகர் கலையரசனையும் தாராளமாக பாராட்டலாம். கலையரசன் திவ்யா துரைசாமிக்கும் இடையேயான காதல் காட்சிகள் ரசிக்க வைக்கின்றன. ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளாத இருவரின் காதல் மொழியும் அழகு. நல்ல கதைகளை மட்டுமே தேர்ந்தெடுக்கும் நடிகர் நிக்கிலா விமலுக்கு பெயர் சொல்லும் படமாகவே வாழை அமர்ந்திருக்கிறது. அழகான அன்பான ஆசிரியராக அவர் வரும் காட்சிகள் எல்லாம் பழைய நினைவுகளுக்கு நம்மை அழைத்து செல்கின்றன. தேனி ஈஸ்வரனின் ஒளிப்பதிவு தமிழ் சினிமாக்களை உச்சத்திற்கு கொண்டு செல்கின்றன. அவர் இந்தியாவில் நல்ல படங்களை செய்ய தகுதியான கலைஞர். வாழைப்படத்திலும் வாழைத்தார்களை சுமக்கும் உழைப்பாளிகளின் வாழ்க்கை, நிக்கிலா விமலின் காட்சிகள், கிளைமாக்ஸ் என ஒளிப்பதிவில் பசுமையும் சுமையும் கொண்டு வந்திருக்கிறார். பாடல்களை பதிவு செய்த விதத்திலும் கதாபாத்திரங்களுக்கான க்ளோஸ் அப் காட்சிகளிலும் ஒளிப்பதிவு சிறப்பு. இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணனுக்கு கூடுதலாக ஒரு பக்கமே ஒதுக்கலாம் என்பது போல்
இப்படத்தில் பாடல்களையும் பின்னணி இசையும் அபாரமாக செய்திருக்கிறார். தென்கிழக்கு பாதவத்தி பாடல்கள் இருக்கையிலே அமர வைத்து உணர்ச்சிகளை கடத்தும்படியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. தீக்குறளில் உருவான தென்கிழக்கு பாடல் ரசிகர்களை கவரும். மாரி செல்வராஜின் முந்தைய படங்களை ஒப்பிடும்போது வாழையும் தனித்து தெரிகிறது. சாதாரண செய்தி என நாம் கடந்து சென்றதற்கு பின் எவ்வளவு ரணம் இருக்கிறது என்பதை வலியுடன் சொல்லியிருக்கிறார். அது பல பேருக்கு பிடிக்கும்படியாக இருந்தாலும் சில பேருக்கு சற்றே அயற்சி தரும்படியாக இருக்கிறது. அது மட்டுமே இந்த படத்திற்கு சற்று மைனஸ். இருப்பினும் கதையும் கதை போகின்ற போக்கும் கதை மாந்தர்களும் மிக சிறப்பான பங்களிப்பை கொடுத்து ஒரு உலக தரமான படமாக இப்படம் அமைந்திருப்பது படத்திற்கு பிளஸ் ஆக இருக்கிறது.